உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வழிநடத்துகிற போது, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்லுகிற போது சில பாடுகள் வரலாம், சில தாமதங்கள் வரலாம், சில இடர்பாடுகள் வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் அழைத்தவர் நம்மை நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நம்மை வழிநடத்துவார். Praise the Lord. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். ஹalleluya. இவ்வளவு அற்புதங்களை செய்த பிறகு கூட, இவ்வளவு அடையாளங்களை செய்த பிறகு கூட நாங்க இதுக்காக கூட்டிட்டு வந்து நாங்க இப்படியா இப்படி கிடக்கிறதுக்காக நாங்க வந்தோம், நாங்க அங்கேயே இருந்திருப்போமே. இதான் மனித சுபாவம். நம்ம வாழ்க்கையில நம்ம எதை மறந்தாலும் தெய்வம் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது. ஆமென். உன் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறன்னா அது தெய்வத்தினுடைய கிருபை. ஹalleluya. வாழ்க்கையில கடந்த 20 வருடங்கள் 2020 வரை உன்னை தூக்கி எடுத்ததை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் தூக்கி எடுத்தார், நம்மளை எப்படியெல்லாம் நடத்தினார். உடைக்கப்பட்ட போது, தனிமையில் இருந்த போது, அவமானப்பட்ட போது, சில பிரச்சனைகளிலே நாம் சிக்கிக் கொண்ட போது, தர்க்கத்தில் இருந்த போது நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்தார், அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அந்த உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எந்தெந்த பகுதியில் உங்களை தூக்கி எடுத்தாரோ அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் உயர்த்தி இயேசுவே நன்றி, தாவீது மகனே நன்றி, நன்றி நன்றி அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி, தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி, மட்டும் நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி, இதுவரை நடத்தி குறைந்தி காத்து மகிமை தந்தீரே ஐயா, இதுவரை நடத்தி குறைந்தி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா, தண்ணீரை கடந்தோம் சோதனை செய்தோம் மகிமை காண்கிறோம் உங்களதா, தண்ணீரை கடந்தோம் சோதனை செய்தோம் மகிமை காண்கிறோம் உங்களதா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹalleluya. நம்ம 8:28 மறுபடியும் வாசிப்போமா? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், எல்லாரும் சொல்லுவோமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹalleluya. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில அவருடைய அழைப்பு இருக்குன்னு சொன்னா எங்க போனாலும் தீமையே வந்தாலும் அதை நன்மையாக மாற்றுவார். ஆமென். ஹalleluya. மனிதர்கள் தீமையை செய்யணும்னு நினைச்சா கூட அது நன்மையா மாறும். சத்துரு தீமையை செய்யறதுக்கு உனக்கு வகை தேடிக்கொண்டு இருப்பான், உன்னை அவமானப்படுத்துவதற்கு, உன்னை கீழே வைக்கிறதுக்கு வகை தேடிக்கொண்டு இருப்பான். கர்த்தரோ அவனுடைய திட்டத்தை எல்லாம் முறியடித்து அதை நன்மையாக மாற்றுவார். ஆமென். ஹalleluya. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது தெய்வத்தினுடைய அழைப்பை புரிந்து
தேவ அழைப்பிலே நீங்கள் வாழ வேண்டும். தெய்வீக அழைப்பிலே நீங்கள் வாழுகிற போது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆவியானவர் கூட இருந்து நன்மையாக மாற்றுவார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் கடினமான பாதைகள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம் கடினமான பாதைகள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிற வழிநடத்தலையும் மனிதனால் கண்டுகொள்ளவும் முடியாது, கேட்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். திருப்பாடல் 18:27-30 வாசிக்கும் போது எளியோருக்கு நீர் மீன்படிக்கின்றீர், செருக்குச்சோரை ஏறத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீரே என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீரே என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். Praise the Lord. Hallelujah. இப்போ தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா? ரைட். இப்போ அப்படியே எரேமியா 21:8 வா. எரேமியா 21:8. இம்மக்களுக்கு நீ கூற வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன். Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இந்த மக்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப யோசிங்க, நான் உன் கூட இருந்தா நன்மைக்கு ஏதுவாக எல்லாத்தையும் முடிப்பேன்னு சொன்ன கடவுள் இங்க சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி என்ன வைக்கிறேன்? வாழ்வின் வழி, ஜீவ வழியை வைக்கிறப்பா. இந்த சைடு மரண வழி. நீ எதை தெரிந்து கொள்ற, அது உன் கையில கொடுத்தாரு. Choice is yours. Hallelujah. ஜீவ வழியை கொடுக்கிறேன், மரண வழியை கொடுக்கிறேன். ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி அவர்களுக்கு முன்பாக இந்த ஜீவ விருட்சத்தையும் அறிவு உண்டாக்கக்கூடிய விருட்சத்தையும் வைத்தார். ஆனால் அவர்களை வேலி அடைக்கவில்லை, அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனா மரணம் வரும் என்று தெரிந்த போதும் மனிதன் எதெல்லாம் சூஸ் பண்ணலாம்? மரணத்தையே சூஸ் பண்ணலாம். என் அன்பு பிள்ளைகளே, இது தீமை என்று அறிந்தும் நாம் தீமையவே நாம் அறிவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் வேலி அடைத்து ஆலோசனையில் ஆச்சரியமான தெய்வம் அவருடைய வல்லமையான ஆவியை உங்களுக்குள் புகுத்தி உங்களை தன் பக்கமாய் இழுத்து அவர் வழியில் நடத்துவதற்கு இந்த வேலைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரண வழியில் இருக்கிறது, ஜீவ வழியில் இருக்கிறது. நீதான் சூஸ் பண்ணணும்.
நீங்க சூஸ் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். நீ உலக ஆசையை விழுந்து கிடப்பாய் என்று சொன்னால் உலகத்தில் போக்கின்படியே ஓடுவார். நீதிமொழிகள் 16:25. நீதிமொழிகள் 16:25. ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம். ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம். முடிவிலோ அது சாவுக்கு நடக்கும் பாதையாகி விடும். அது சாவுக்கு இட்டு செல்லும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவோ மரண வழி. அதன் முடிவோ மரண வழி. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? I know my destiny. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியும் நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம். ஹலோ, இருக்கிறீங்களா உள்ள? உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதுதான் மோசே பக்தன் ஜெபித்தான், ஆண்டவரே நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு கற்றுத்தாரும். நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு கற்றுத்தார். மனிதனுக்கு தோன்றுகிறது எல்லாம் நன்மையாகவே தோன்றும். We don't know where he is going. அவன் எங்க டிராவல் பண்றான்னு அவனுக்கு தெரியாது. Only one person can know where he is traveling. That person is called God ordained man. He is a prophet. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு தெரியும். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. அப்போ மத்தேயு 7:13-14 வாசிக்கிறோம். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. அழிவுக்கு போகும் வாயில் அகன்றது. வழியும் விரிவானது. வழியும் விரிவானது. அதன் வழியே செல்வோர் பலர். அதன் வழியே போகிறவர்கள் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது. மிகவும் இடுக்கமானது. வழியும் மிக குறுகலானது. குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலர். இதை கண்டுபிடிப்போர் சிலர். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சிலர்தான் இதை கண்டுபிடிக்கிறார்கள். நண்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம போற பாதை சரியா தவறா, எங்க நடக்க, எப்படி நடக்க, தேவனுடைய ஆவியானவருடைய வழி நடப்பது இல்லாம நடக்க முடியாது. ஆகவே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை நடத்துவதற்காகவே திருப்பாடல் 32:8 உங்களை வழிநடத்துவதற்காகவே தம்முடைய தீர்மானத்தின்படி உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களை உங்களில் நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்ட நீங்கள் அவரில் அன்பு செலுத்த வேண்டும் என்று அவர் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இங்கு அழைத்து வந்த அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதற்காகவே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவருடைய 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை நாம் வாசிக்கிற போது, இவருடைய 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை நாம் வாசிக்கிற போது, இதனால்தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். நகர வாயிலுக்கு வெளியே அவர் துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு நாமும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோம். இதுதான் இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறமே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே
ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நிந்தைகள் வரும், சில போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை கடந்து வரும்போது நமக்கு ஜீவ வழி இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போராட்டம் வரும், நிந்தைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்பாக ஒரு ஜீவ வழியை ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? Praise the Lord. தொடக்கங்கள் 13ஆம் அதிகாரம் 8 to 9 வரை வாசிக்கும் போது இங்கே நிறைய பிரச்சனை தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் சில தகராறுகள் வருது. அப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம். ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அல்லவா? என்னிடமிருந்து பிடித்து செல்லும்படி கேட்டுக் கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. இவன் பார்க்கறான், இவன் பார்க்கும்போது ஆண்டவருடைய தோட்டம் போலயும் இருக்குது. ஆனா பக்கத்துல என்ன இருக்குது? எகிப்து நாட்டை போலும். எகிப்து நாட்டை போல. எகிப்து நாடு என்னது? பாவனர். ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலோட்டமா பார்த்துட்டு போனா கீழே விழுந்துருவேன். இன்னைக்கு அதான் நிறைய பேர் கீழே விழுந்துருக்காங்க. Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலோட்டமா இருக்கக்கூடாது, ஆழத்துல இருக்கணும். ஆமென். மேலோட்டமா ஜெபம், கேலண்டர்ல வசனம் ஜெபம், காலையில எந்திரிச்சு வசன ஜெபம், பிசாச கிள்ளி விடுறது சமம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே வேர் விடணும், மேல கனி கொடுக்கணும். ஆமென். நீ அப்படி கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? யோசிப்பார். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. கனி கொடுக்கணும். ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா தெரிந்து கொண்டேன்? நீங்க கனி கொடுக்கவும் அந்த கனியில் நிலைத்திருக்கவுமே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அன்றையும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நான் ஆண்டவரின் அன்பு கூறுவதிலும் அவரின் கனி கொடுப்பதிலும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு கூறுன்னு சொல்லி கனி இல்லாத வாழ்க்கை. இயேசுவ அன்பு கூறுன்னு சொல்றோம், ஆனா தெருவுல கனி இல்லாத வாழ்க்கை. தெருவுக்கு போனா தெருவுல யாரிடத்திலும் நம்மளை குறித்து நல்ல செய்தி கிடையாது, நல்ல சாட்சி கிடையாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அதெல்லாம் பொய் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே தேவ பிள்ளையா இருந்தா, நீ உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தைப்படி நடப்பேன்னு சொன்னா, நீ உண்மையிலேயே இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொன்னா, மனுஷங்களை பார்க்கக்கூடாது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்கிறது. Galatians 1:10. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதனுடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன். நான் இன்னும் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ தொடக்கத்தில் 12ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிங்க. எகிப்து
கிளவி அங்க போயிடும். யாருக்கு? அரசனுக்கு போயிடும். சிறுமையின் நோக்கம் பாவம் நிறைந்ததாக இருக்கு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல கோலியாத்த ஒரு கல்லால அடிச்சிடலாம். ஒரு கல்லால கோலியாத்த வெட்டிடல. பச்சை வாழை என்ன செய்ய முடியல? வீழ்த்த முடியல. எல்லாம் கையில கட்டி இருக்கிறது எல்லாத்தையும் அவிழ்த்து போடுற. ஆனா வெயிலால அவனால என்ன செய்ய முடியல? வீழ்த்த முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில பாவங்களை உங்களால் வீழ்த்த முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தொடக்கம் 14:12. அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். ஆபிரகாம் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். இன்னைக்கு இந்த உலகத்துல வெளிப்பகுதியை மட்டும் பார்க்கிறோம். காலையில விட அதுதான் நான் சொன்னேன். உள்ளான பகுதியில ஒரு பரிசுத்தம் இருந்தா வெளியான பகுதியில உலகத்துல எல்லா மாற்றங்களையும் கற்றுக் கொடுப்பார். நீ 40 நாள் உட்கார்ந்து தவம் இருந்து சிலுவை பண்ணி உபவாசம் இருக்கிறத காட்டிலும் ஒரு தீர்மானம் உள்ளத்தின் ஆழத்துல எடுப்பேன்னு சொன்னா, உள்ளத்துக்குள்ள பரிசுத்தத்தை உண்டாக்குவேன்னு சொன்னா, வெளியான பகுதியில அவுட்டர் பார்ட்ல எல்லாமே செய்யலாம். ஆமென். அல்லேலூயா. இதை செய்யாத போது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக சகலமும் நடக்கும். ஆனா அவரிடத்தில் அன்பு கூறாம, அவர் நம்பாம, திருப்பாடல் 118:9, திருப்பாடல் 44 என்ன சொல்லுது? நாம் யாரை நம்புவோம், யாரை நம்பக்கூடாது? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பது நல்லது. திருப்பாடல் 44 ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர் பேர் பெற்றவர். அல்லேலூயா. ஆகவே இந்த தெய்வத்தை மறப்போம் என்று சொன்னால் என்னாகும்? 11:1 எண்ணிக்கை 12:9-10. மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது, தேவனுடைய கோபம் மூண்டது, அவர் அகன்று போனார். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் தெய்வத்தை மறந்திருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் தெய்வத்தை மறந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பாடல் 62:5 நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடம் இருக்கே. இன்றைக்கு ஆண்டவர் அவரை நம்பி அவருடைய அழைப்புக்கு ஏற்ப வாழ்கிற உனக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். சகலம் நன்மைக்கு ஏதுவாக உனக்கு மாற்றுவார். வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக பிற்காலத்திலே இந்த நாளிலே நடந்தது, பிற்காலத்திலே அது நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். தேவனுடைய பார்ப்போம். வாசிப்போம். அவருடைய தீர்மானத்தின்
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி நீ செய்ய வேண்டியது அவர் அன்பு செய்யும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அன்பு செஞ்சிருக்கிற உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர அன்பு செய்ய முதல்ல பழக்கம். ஜீவனோட இருக்கிறது தேவனுடைய கிருபை, அதை மறந்துடாத. கர்த்தர் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாருக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று உணர்ந்தபடி அநேகருக்கு அவர் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கிறார். தாயின் கருவில முன்குறித்த தெய்வம் அவரிடத்தில் அன்பு செலுத்த முடியாதபடி கண்கள் மாயினால் மூடப்பட்டிருக்கிறது. உலகத்தின் மீதும் உலகத்தில் இருக்கிறவர்கள் மீதும் கண்கள் நோக்கி இருக்கிறது. படைத்தவரை மறந்து படைப்புகளையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி பார், தெய்வத்தை நோக்கி பார், தெய்வத்தை நோக்கி பார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ எழுதியோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உனக்கு தருவார். இழந்து போனதை மறுபடியும் நீ பெற்றுத் தருவாய். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கண்களை மூடி செவி. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன்னுடைய ஜீவியத்திலே இருக்கும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலே கரங்களை உயர்த்தி பரலோகத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி தெய்வமே என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், பரலோக அக்கினியால் என்னை சுத்திகரியும், கேடான இதயத்தை சுத்திகரியும், கேடான சிந்தனைகளை சுத்திகரியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா நோக்கி பாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையும் எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக சிலுவையிலே மரித்தவர், என் அக்கிரமங்களை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய இழிவான எண்ணங்களை எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவர். இயேசுவின் நாமத்தில்